வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆளு நானு. இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் கூலி இஸ் ஃபாலோட் பை விஜய் ஃபேன்ஸ். வை டு விஜய் ஃபேன்ஸ் ஹேட் ரஜினி? அதாவது கூலிக்கு கெட்ட பேர் பண்றது விஜய் ஃபேன்ஸா? விஜய் ஃபேன்ஸ்க்கு ரஜினி மேல ஏன் இந்த அளவுக்கு கோபம்? ஸ்ட்ரைட்டா டாபிக் போலாம். இது யாருக்கும் பயாசா நான் பேசல, என் மனசுல பட்ட சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாஸ்ட் ஒரு கமெண்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ரஜினிங்கிற 3 எழுத்து மந்திரம் இப்ப 50வது வருஷம் முடிச்சிருக்காரு திரையுலகத்துல. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ரஜினி சார் யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஏன்னா 50 வருஷம் ஒரு ஆளு ஃபீல்டில் இருக்காருன்னா பயங்கரமான விஷயம். ஏன்னா நிறைய ஃபீல்ட் அவுட் ஆன ஆக்டர்ஸ்லாம் நிறைய இருக்காங்க. சைட் ஆக்டராக மாட்டாங்க, சீரியலில் போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு போயிட்டாங்க. ஆனால் ரஜினிங்க 3 எழுத்து மந்திரம் இப்போ வரைக்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷனையும் இருந்துக்கிட்டு இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கும் காம்படேட்டாக இருந்துட்டு அவங்க படங்களுக்கு போட்டியாக இருந்துட்டு ரஜினி சார் இன்னும் நிலைச்சிருக்காரு. அவருக்கு இன்னும் மார்க்கெட் ஹை லெவலில் இருக்குது. ரஜினி சாருக்கு பிடிக்காதவங்க, பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ பிடிக்காதவங்களும் இருக்காங்க. பிடிக்காதவங்க யாரு? ரஜினி சார் வளரக்கூடாது, ரஜினி சார் வந்துடக்கூடாது, ரஜினி சார் இங்கே வரவே கூடாது நினைக்கிறவங்க தான். அதே நாங்கள் வரவே கூடாது, அதாங்க அரசியல். அவர் அரசியலுக்கு வந்துட்டா எல்லாமே நம்ம கள்ள காலியாயிருமே அரசியல் கட்சிக்காரங்களாம் கவலைப்பட்டாங்க. அதுக்கான எதிர்ப்பு அரசியலும் ரஜினிக்கு நிறைய பண்ணாங்க. அதாவது 1996 ஓகே, 1996 கதை உங்களுக்கு தெரியும். ரஜினி சாருக்கு அந்த பயங்கரமான பீக் லெவல். இப்போ எப்படி விஜய் சார் பீக் லெவலில் இருக்காரோ அப்போலாம் ரஜினி சார் தான் தெரியும். ஓகேவா? ரஜினி சார் அந்த பீக் லெவல் படம்லாம் வந்து பயங்கரமாக வரும், கியூவில் இருந்து பார்ப்பாங்க. ஓகேவா? அவர் வந்தால் போதும் சொல்லிட்டு அந்தளவுக்கு ரேஷ். ஏன்னா அந்தளவுக்கு படமும் மக்களை ஈர்த்தும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அவர் கொண்டு வந்துட்டு இருந்தார். அந்த காலத்தில் அவருக்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. அதை ஒழிக்கணும் அழிக்கணும் அப்பயே ஆரம்பிச்சாங்க 1996. அதிமுக எதிராக பேச ஆரம்பிச்சு டிஎம்கே அது ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் வர எல்லாரும் மீடியாக்காரங்களாம் பயங்கரமாக வேலை பண்ணாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்களே வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, சரிங்களா? நீங்கள் நல்ல உச்சக்கட்டத்தில் போயிட்டீங்க, மக்களுக்கெல்லாம் பிடிச்சிச்சு, தமிழ்நாடு மக்களுக்கு பிடிச்சி போச்சு. பல கோடி பேருக்கு இந்த பல கோடி பேர் என்ன நினைப்பான், இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவரை முதலமைச்சராக பார்க்கணுமே, இவர் வந்தால் நல்லா இருக்குமே, அப்படி இப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ரஜினி மேலேயும் கொண்டு வந்தாங்க. ரஜினிக்கு தேவையான ப்ரெஷர். இப்போ ஒரு ஆளுக்கு விருப்பம் இருந்தால் அவர் செய்வார். அவரை போய் நீ வா செய்யணும் செய்ய மாட்டாங்க. இப்போ எனக்கு பிடிச்சாதான் ஏன் செய்வேன் வேலையை, என்ன போய் செய்ய மாட்டோம்ல, அது அவங்க விருப்பம். அப்புறம் வரமாட்டேங்காரு அது இதுன்னு சொல்லி அவரை இது பண்ணி டவுன் பண்ணுறது. ஆனால் இதில் ஒரு சூழ்ச்சி என்னன்னா, அரசியல்காரங்க வரக்குதான் சொல்லி நிறைய வேலை பண்ணி இருக்காங்க. அதோட காழ்ப்புணர்ச்சி தான் 2014. அதை நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஏடிஎம்கே வந்துருச்சு. ஓகே, ஏடிஎம்கே அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏடிஎம்கே இபிசிஎஸ் வந்து அப்படியே ஒரு நூலில் அப்படியே கொண்டு போகிற ஆட்சி எப்படியோ 4 வருஷத்தை முடிச்சணும், 5 வருஷத்தை முடிச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் ரஜினி சாரோட அனௌன்ஸ்மெண்ட் ஏன்னா இபிஎஸ் ஆட்சியில் பயங்கரமான ஆன்டிக் விஷயம் நிறைய நடந்துச்சு. மீன்ஸ் என்னன்னா தூத்துக்குடி நிறைய கலவரங்கள் நிறைய விஷயம் நடந்துச்சு, எதிரான விஷயம்லாம். ஓகேவா? ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு ஆட்சி போயிடுச்சு அம்மா இடத்துல. அந்த டைமில் எதிர்கட்சியான டிஎம்கே பயங்கர பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஊரறிஞ்ச விஷயம். இதாண்டா சான்ஸ் சொல்லி குத்தி செதுக்கிட்டாங்க ஏடிஎம்கே எல்லாத்துக்கும். அந்த அளவுக்கு வெற்றி செஞ்சாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஏன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை உருவாத பின்னாடி பொலிட்டிக்கல் கறந்திருப்பான். அதில் டிஎம்கே காரன் அந்த டைம் பயங்கரம் பண்ணா, அதில் சக்ஸஸ் ஆனா அடுத்த ஆட்சி முடிச்சான். அந்த நடுவில் தான் ரஜினி சார் வரேன்னு சொன்னார். ஓகேவா? ரஜினி சார் வரேன்னு சொன்னதும் ஐயோ நாம இவ்வளோ நாள் 10 வருஷமா ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, திடீர்னு இந்த மனசா வரான்னு சொல்லிட்டு இவரை வச்சு செஞ்சுட்டாங்க அங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்க எல்லாமே. டிஎம்கே சீமான் யார் எல்லாத்தையுமே ரஜினி மேலே காழ்ப்புணர்ச்சியில் நிறைய ஹேட்டிங் கிரியேட் பண்ணாங்க. ரஜினினா இப்படி தான் அப்பயே வந்து ஓடி போயிட்டாரு, அது ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவர் எப்படியே சொல்லிட்டாரு. இப்போ இல்லைனா எப்பயும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அப்புறமே அவரு வரலன்னு சொல்லிட்டு போயிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டார். கமலஹாசன் மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியை போய் டிஎம்கே அடமான வைக்கல. ஓகேவா?